நமது கயலின் பார்வையில் சமூக வலைதளங்கள்ல சில விஷயங்கள் போட்டிருந்தேன். வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதா சொல்லி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு அதுக்காக பெரிய அளவுல ராமநாதபுரத்துல பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருந்த செந்தில்குமார் அவர்களும் அவருக்கு உதவி செய்யறதா நினைச்சு உதவி பண்ணி கடைசியா அவர் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்ட செய்தியாளர் யாரு, அந்த செய்தியாளர் நல்ல எண்ணத்துல செஞ்சாரா தீய எண்ணத்துல செஞ்சாரா அப்படின்றத அவர்கிட்டயே கேட்போம். நம்மோடு இணைந்திருப்பவர் திரு மன்சூர் அலி. வணக்கம் சார். வணக்கம். சார், என்ன சார் பிரச்சனை? ஆக்சுவலா சமூக வலைதளங்கள் எல்லாம் உங்களை பத்திய நிறைய நியூஸ் வெளியில வந்தது. ஆனா பேர் செய்தியாளர் தான் சொன்னாங்க, பேர் வெளியிடாம பிரச்சனைகளை மட்டும் சொன்னாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ணீங்க? இதனால நீங்க ஏமாத்திட்டதா குற்றச்சாட்டு வெளியில வருது. நீங்க ஏமாத்தினீங்களா இல்ல நீங்களே ஏமாத்திட்டீங்களா? உண்மை என்ன சார்? என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சகோதரி கயல்விழி அவர்களை நீண்ட நாட்களா எனக்கு தெரியும், நீண்ட வருஷங்களா தெரியும். நல்ல ஒரு நட்போடு நாங்க இருந்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில அவருடைய கணவர் செந்தில் குமார் அவரும் வெளிநாட்டுல பல வருடங்களாக ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா ஒர்க் பண்ணதா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பேசிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய பையனை இந்த ரமேஷ் என்ற ராமநாதபுரத்தை சேர்ந்த ரமேஷ் மூலமா அவன் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன். அப்போ அந்த நேரத்தில் கயலுடைய ஹஸ்பண்ட் செந்தில் என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி நானும் வெளிநாடு போகணும், ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், சரிப்பா என்னுடைய பையன் இந்த மாதிரி ராமநாதபுரத்தை சேர்ந்த ரமேஷ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நான் வேணா உனக்கு நம்பர் தரேன், நீ அதில் கால் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்கோன்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் கால் பண்ணி பேசிட்டாங்க. நானும் ரமேஷ்ட பேசினேன், நம்மளுடைய நண்பர் தான்ப்பா, அவங்க வெளிநாடு போகணும்னு சொல்றாங்க, ஏதாவது முடிஞ்சா பாரு, ஏதோ வேக்கன்ட் இருந்தா பாரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பையன் வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா நீங்க 2 பேரும் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கிட்டேன். பிறகு அவங்க 2 பேரும் பேசி அவங்க 1,20,000 ஏதோ மணி டிரான்சாக்சன், அந்த டிரான்சாக்சன் பண்ணும் போதெல்லாம் 1,20,000 டிரான்சாக்சன் எதன் அடிப்படையில? அதாவது துபாய்க்கு போறதுக்காக வேண்டி விசா அண்ட் டிக்கெட் இந்த மாதிரிக்காக வேண்டி அவங்க துபாய்க்கு போறதுக்கு விசா எவ்வளவு? ஒரு விசாரிச்சா ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள விசாவே கிடைக்கும். டிக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளதான் வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள முடிய வேண்டியது ஏன் 1,20,000? 1,20,000 அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ரமேஷும் செந்திலும் பேசிக்கிட்டாங்க. இப்ப ரமேஷ் கன்ஃபார்மான ஒரு ஏஜென்ட் பீப்புள் தானா? அவர் ஏஜென்ட் பீப்புள்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பையனை அனுப்பிச்சு வச்சாரு, அது கொஞ்சம் கரெக்டா இருந்தது. ஆனா அவர் ஏஜென்ட் இல்ல. ஏஜென்ட் இல்லையான்றது எனக்கு தெரியாது. அவர் ஆளுங்க, அதாவது என்னுடைய பையனை அனுப்பிச்சு வச்சாரு, அவ்வளவுதான். உங்க பையனுக்கு உதவி பண்ணாதனால நான் இன்னும் கரெக்டா இருக்கும் அனுப்பிச்சேன். அதோட விசா வந்தது, டிக்கெட் வந்தது. விசா டிக்கெட் வந்த உடனே அவங்க டிக்கெட் கேன்சல் பண்றதா சொன்னாரு. சரி, அப்ப நெக்ஸ்ட் டிக்கெட் எப்போ போடுவீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும். எதுக்காக முதல் முறை கேன்சல் ஆச்சு? ஏதோ அவங்களுக்கு அங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வரல. என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்? இந்த விசா அனுப்பிட்டாங்க, விசா அனுப்பிட்டாங்க, டிக்கெட் அனுப்பிட்டாங்க. இவருக்கு அங்க உள்ள போறதுக்கு விசா அனுப்பிச்ச ஆளுடைய ஐடி கார்டு வேணும். அடுத்தது அவர் இந்த ரூம் புக்கிங், அப்புறம் இவர் எங்க தங்குறாரு, என்ன வேலைக்காக வந்திருக்காரு, இந்த மாதிரியா சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்தாதான் அவங்க போக முடியும். அந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் டிக்கெட்னு சொன்னாங்க. அந்த டிக்கெட்டை பார்க்கும் பொழுது அன்னைக்கு டாக்குமெண்ட் வரும்னு சொன்னாங்க, வரல. அதனால டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் டிக்கெட் எப்ப போடுவீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 நாள் கழிச்சு போட்டாங்க. 10 நாள் கழிச்சு போட்டா அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ அதுவும் எங்களுக்கு அது கேன்சல் ஆன உடனே எங்களுக்கு டவுட் வந்தது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட செந்திலே போயிட்டு ஒரு சில டிராவல்ஸ்ல அந்த விசாவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு, இது உண்மையான விசா தானா, உண்மையான டிக்கெட் தானா அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிராவல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது விசா ஃபேக்கா இருக்கு, டிக்கெட்டும் ஃபேக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா இவர் தகவல் கொடுக்குறாரு. உடனே ரமேஷ் நான் தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு, இல்ல இது ஒரிஜினல் விசா தான், நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு. அப்ப இந்த டிஸ்கஷன்ல இருக்கும்போது செந்தில், நான் போக மாட்டேன், எனக்கு பாதி பைசா வாங்கி கொடுத்துருக்கேன், இங்கேயே இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, அப்புறம் நான் அங்க போயிட்டு அங்க ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு யாரும் ஹெல்பிங் ஆள் கிடையாது, அதனால எனக்கு கொடுத்த பைசா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதோட நாங்க அவர்கிட்ட போய் பணம் கேட்கறதுக்காக நானும் செஞ்சிடும் பல கஷ்டப்பட்டு எஸ்பி ஆபீஸ். என்னென்ன கஷ்டப்பட்டீங்க? எஸ்பி ஆபீஸ் போனோம். எந்த எஸ்பி ஆபீஸ்? ராமநாதபுரத்துல இருக்கிற எஸ்பி ஆபீஸ், ராமநாதபுரத்துல இருக்கிற கலெக்டர் ஆபீஸ், அப்புறம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், B1 போலீஸ் ஸ்டேஷன், அங்கேயும் கூப்பிட்டு இருந்தாங்க. டிஎஸ்பி ஆபீஸ், எல்லா இடத்துக்குமே நாங்க போனோம். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கடலாடி சம்பந்தப்பட்ட அவங்களுடைய ஊர்ல இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயும் போய் கான்டாக்ட் பண்ணோம்.
கான்டாக்ட் பண்ணாக்க அப்போ அந்த பையனும் அந்த ரமேஷும் வந்தாப்புல ஒரு 10 days டைம் கொடுங்க, நான் பணம் தரேன்னு. இப்போ நான் சொன்னேன் 10 days கிடையாது, 5 days எங்களுக்கு டைம் கொடுப்பா, நாங்கள் போகணும், ஊருக்கு சென்னை போகணும், நீ பணம் கொடுத்தாதான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அவங்க வீட்டுக்கும் போனோம். போயிட்டு நாங்கள் எந்த ஒரு சண்டை தகராறு இதெல்லாம் பண்ணல, சாஃப்டா எங்களுக்கு பணம் கொடுத்துட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 1-2 வாட்டி அவங்க வீட்டுக்கு போனோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மீண்டும் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா எஃப்ஐஆர் போடுவோம் சார், நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் சார், நாங்கள் சண்டை போடலை, நாங்கள் சாஃப்டா கேட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அவர் பேர் வந்து ஏதோ சவுந்தரராஜனா ஏதோ சொன்னாங்க, எஸ்ஐ. அவரு சொன்னார் நீங்க வந்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும்படியா பேசுறாரு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அப்புறம் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு 70,000 போட்டாரு. அடுத்தது ஒரு 70,000 ரூபாய் போட்டதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தகவல் அனுப்பப்பட்டதா? அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்க பேசுவீங்களா ரமேஷ் கிட்ட? ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல ஒரு என்ஆர்ஐ ப்ராசஸ்லாம் சொன்னீங்கல்ல. என்ஐஏ ப்ராசஸ் வந்து கயல் மேடம் வந்து என்ஆர்ஐ NGOக்கு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க போல. போட்ட உடனே நாங்கள் அப்போ அங்கே இருக்கோம். பணம் கொடுத்த உடனே பணம் இன்னைக்கு நாளைக்கு தரேன்னு சொல்றாப்லையே, இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன், இப்படி ஒரு வாரம் போச்சு. ஃபர்ஸ்ட் 70 போட்டாரு, அப்புறம் 50 போட்ட உடனே 120 நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உடனே என்ஆர்ஐயோடைய கம்ப்ளைண்ட் போனதும் அவர் 70,000 பணம் கொடுத்தாரு. கயல் மேடம் வந்து பல உயர் அபிஷியல் ஆபீசர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, அவங்க வரல, ஆனா உட்கார்ந்த இடத்துலயே அவங்க 1,20,000 வாங்குறதுக்கு எங்களுக்கு அவங்க கைட் பண்ணாங்க. இதுல நம்ம அந்த கடலாரியோட இன்ஸ்பெக்டர் நீங்க இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா? முத்துப்பாண்டி சார் அவரை பார்க்கல. நாங்க போகும்போது ஒரு இல்ல, இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல், எங்களுக்கு புகார் மனுவே இங்க வரல, எங்களுக்கு புகார் மனு வராதப்போ நாங்க எப்படி மேம் நீங்க விசாரிக்கல நீங்க சொல்றீங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்க அதுல பேசி இருக்கிறப்போ நாங்க அதுல வந்து பேசியிருந்தோம். அப்ப நாங்க அதுல பேசுறப்போ அவங்க எங்களுக்கு சொன்னது என்னன்னா, மேடம் நீங்க கொடுத்தது வந்து கம்ப்ளைண்ட் காப்பி இன்னும் எங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகி வரல அப்படின்னா. கம்ப்ளைண்ட் காப்பி ஃபார்வர்ட் ஆகி வராதப்போ இவர் மீது, செந்தில் அவர்கள் மீது எப்படி எஃப்ஐஆர் போடுவேன்னு சொல்றதும், அங்க வந்து பஞ்சாயத்து பேசுனதும் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இன்னொன்னு அவர் பேசுன ஆடியோ ரெக்கார்டு வச்சிருக்காங்க. வந்து B1 போலீஸ் ஸ்டேஷன் போனோம் இல்லையா, B1 போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னாங்க. ஏதாவது எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதும் மறுநாள் B1 போலீஸ் ஸ்டேஷன் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அங்க போயிருக்கும் போது முதுகலத்தூர்ல தேவேந்திரன் சாரோ ஏதோ ஒரு நேம், டிஎஸ்பி நினைக்கிறேன், அவரு நேம வந்து மென்ஷன் பண்ணி இதை நாங்க அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம், நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த பேப்பர்ஸ் வரல, எங்களுக்கு போஸ்ட்ல தான் வரும், டிலே ஆகுது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க, இந்த மாதிரி சனிக்கிழமைக்குள்ள எங்களுக்கு பணம் கொடுக்கணும். 2 தரப்புலையும் எழுதி வாங்கிட்டாங்க, சனிக்கிழமை கொடுக்குறோம். ஆனா அந்த பையன் சனிக்கிழமை வரணும் கொடுக்கல. மற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை வர அந்த பையன் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபுல் பையன். அதுக்குள்ளதான் இந்த என்ஆர்ஐ ரிப்போர்ட் போன உடனே எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. என்ஆர்ஐ NGO போனதும் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு பணம் வந்துருச்சு. சரி, வந்ததும் நாங்க உடனே அங்க இருந்து பரப்பிட்டு நேரா வீட்டுக்கு கூட போகல, நேரா எஸ்பி ஆபீஸ் தான் போனோம். மறுபடியும் போய் என்ஆர்ஐ அந்த மீனா மேடம் அவங்கள போய் டைரக்டா நாங்க போய் பார்த்தோம்னா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, எஃப்ஐஆர் போடணும்னா நான் மறுபடியும் அந்த இவர் வந்து சிதம்பரம் பூர்வீகம், அவருடைய ஆதார் கார்டு அவருடைய அட்ரஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஆனால் நீங்க அங்க இருந்து எஸ்பி ஆபீஸ்க்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணாங்க. இப்ப அது வரலாம் தான் இருக்கு. இல்ல, இப்போ இதுல செந்தில் வந்து ஒரு தகவல் என்ன சொல்றாருன்னா, என் மேல வந்து எஃப்ஐஆர் போடுவேன்னு சொல்லி ஒரு எஸ்பி மேடம் என்னைய மிரட்டுறாங்கன்றாரு. இதுல வந்து என்னன்னா, ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு, அந்த ஆதாரங்கள் ஃபேக்கா இருக்கு, ஒரு அரசு சிம்பிள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு, இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து முதல் தகவல் அறிக்கைக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க கேட்கறது வந்து அவங்களுடைய நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கையில வந்து எஸ்பி என்ஆர்ஐ பர்சன்ல என்ஆர்ஐல இருக்கக்கூடிய எஸ்பி மீனா அவர்கள் வந்து நீங்க உங்க மேலேயே எஃப்ஐஆர் போடுவேன்றது இது சட்டத்துக்கு புறமான விஷயமா அவ சொல்ல வராங்க. அப்படின்னா நீங்க வந்து பணம் கொடுத்தீங்க இல்லையா, அவர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஏஜென்ட்டா, நீங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத அவர் ரிஜிஸ்ட்ரேஷனா இல்ல பிரைவேட்டா பண்றாரா தனிப்பட்ட முறையில பண்றாரா தெரியாது, நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ பணம் வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்போ 1,20,000 திருப்பி வாங்கிட்டீங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு. திருப்பியும் வந்து நீங்க போனீங்கன்னா இப்ப அவங்க வந்து திருப்பி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியாம. அப்படின்னா 2 பக்கமும் போத் சைட் ப்ராப்ளம். என்ன மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நீங்க? ஏன்னா ஆக்சுவலி நான் என்ன கேட்க வரேன்னா, அவர் ரிஜிஸ்டர் பண்ணாதது வந்து அவருடைய தப்பு. இப்போ அவர் வந்து உங்களதான் முழுக்க நம்பினாரு, ஏன்னா அவர் மனைவிய நம்பினாரு.
மனைவியில இருந்து உங்களை நம்பிதான் அவருக்கு பணம் கொடுத்தாரு. ஏன்னா ரமேஷ்ன்ற ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவர் ரிஜிஸ்ட்ரேஷனா என்ன ஏது எதுவுமே தெரியாம ஒரு அப்பாவித்தனமா பணத்தை ஏமாந்துட்டாரு. அப்ப அந்த ஏமாந்ததுக்கு உங்களைதான் அவர் பிடிச்சிருக்காரு. சோ நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்க, நான் அவர் மனைவியும் நீங்களும் சப்போர்ட் பண்ணி அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா வாங்கி கொடுத்துட்டு இப்ப சட்ட நடவடிக்கை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத டிஜிபி ஆபீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அப்படின்றப்போ இது வந்து மக்கள் மத்தியில வந்து நம்ம எப்படி கொண்டு சொல்றதுன்னு தெரியல, எங்களுக்கு புரியல. அரசு அதிகாரிகளுடைய மெத்தடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இல்லை, இன்னைக்கு வந்து நம்ம மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அண்ணா வந்து இப்ப பதவி ஏற்றிருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் வந்து மக்களுக்கு உரிய வேலையை தான் நான் செய்வேன், அதுல வந்து ரொம்ப கவனமா இருப்பேன்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ முதல்வர் ஐயா அவர்களே வந்து தப்பு எங்க இருந்தாலும் என் காதுக்கு வந்ததுன்னா கண்டிப்பா தீர்ப்பு கொடுக்குறேன்னு இருக்காரு. அதே மாதிரி நானும் பல விதங்கள்ல வந்து முதல்வர் ஐயாவுடைய பார்வைக்கு வந்து நியூஸ் போட்டு நான் அவருக்கு அனுப்பியிருக்கேன். அதுல நிறைய ரெமடி எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா அவருடைய கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு அவருக்கே துரோகம் செய்யும் மாதிரி காவல்துறையினர் செஞ்சுட்டு மேலிடத்துல போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேக்குறது வந்து அது ஒரு விதத்துல தப்பு தானே. ஏன்னா மீனா அம்மையார் வந்து அவங்க பேசினது சட்டப்படி குற்றம். எஃப்ஐஆர் போட வேண்டியதாகவே இருந்தாலும் பார்ட்டிய மிரட்டுற விதமா சொல்றது வந்து அது தப்பு. அத நீங்க சொல்றதுக்கு பதிலா ஒரு எழுத்துப்பூர்வமா நீங்க கொடுத்துருக்கலாம். காவலுடைய கண்காணிப்பாளரா உங்களை வந்து என்ஆர்ஐல வெளிநாடு வாழும் தமிழர்களுக்குரிய ஒரு காவல் தலைவர் அமைப்புல வந்து நீங்க ஒரு எஸ்பியா இருக்கீங்க, கண்காணிப்பாளரா இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும், சரிப்பா கம்ப்ளைண்ட் வாங்கிட்டேன் என்கொயரி பண்ற, அந்த என்கொயரியுடைய ரிப்போர்ட் என்ன வந்தாலும் நீ ஏத்துக்கணும்ப்பான்னு நீங்க நார்மலா சொல்லலாம். இல்லைன்னா எப்ப நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா பாதிக்கப்பட்டவரை வந்து திரும்ப மிரட்டும் தோணியில நீங்களே அப்ப பண்ணா, ஏன்னா காவல்துறையினர் எந்த ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பணம் வாங்கி தரல. அவருடைய மனைவி வந்து இன்ஃபுளுன்ஸா யூஸ் பண்ணாங்க. ஐ மீன் எப்படின்னா எம்பி நவாஸ்கனி அண்ணானுடைய பிஏ கிட்ட சொல்லி ஐயா கிட்ட வந்து ஜாஃபர் சார் தான் சொல்லி எஸ்பி கிட்டயும் பேசினாரு, இன்ஸ்பெக்டர்கிட்டயும் பேசிதான் அவர் எல்லா வேலையுமே முடிச்சு கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த அளவுக்கு வேலை முடிச்சு பணம் வாங்கப்பட்ட இடத்துல காவல்துறையினர் வேலை செய்யல. நீங்க பணம் வந்து காவல்துறையில வாங்கி கொடுங்கன்னு அவங்க கட்ட பஞ்சாயத்து கேட்கல, சட்ட நடவடிக்கை எடுங்கன்னு தான் கேக்குறாங்க. அந்த சட்ட நடவடிக்கையை ஏன் காவல்துறை செய்ய மாட்டேன்னுது? இதுதான் காவல்துறையுடைய தலைமை இயக்குனருடைய கண்காணிப்பா? இதுதான் இங்க கேள்வியா வருது. இப்போ சங்கர் ஜிலால் ஐயா வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சட்டம் ஒழுங்குகள் வந்து நாங்க கரெக்டா வச்சு நடத்துறோம்ன்றீங்க. நீங்க நடத்துறவங்க உங்ககிட்ட வந்து உண்மையை கொடுக்குறோம், அந்த உண்மையை வந்து நீங்க ஏன் கரெக்டா அதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்றதுதான் எங்களோட கேள்வியாவும் இருக்கு. ஏன்னா நான் ஒரு பத்திரிகை நிருபர் அப்படின்றத விட நான் பாதிப்படைந்தவருடைய மனைவின்றதுல எனக்கு உண்மை தெரிஞ்சதுனாலதான் நான் இது உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கேட்கிறேன். இல்லைன்னா நான் இதை நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியாதுன்றதுலதான் நான் பேசுவேன். ஏன்னா பாதிப்பு அடைஞ்சவர் வந்து அவங்களுடைய ரிலேஷன் மூலியமா வச்சு மனைவிக்கு எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் நிறைய வந்துச்சு. இதனால நிறைய பிரிவினையே வர மாதிரி எல்லாம் நம்பல, நீ உன்னுடைய ஃப்ரெண்ட நம்பல, இப்படி எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் எனக்கும் தெரியும். எனக்கு அயல் நேரடியா சொன்னாங்க, மன்சூர் இந்த மாதிரிலாம் ஃபேமிலி என்னுடைய லைஃபே போற மாதிரி இருக்கு மன்சூர். இல்ல உங்களை பத்தி வாட்ஸ்அப் குழுல கூட ரொம்ப திட்டி அசிங்கமா போட்டிருந்தாங்க. ஆனா உங்க பேரை மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணல, மத்தபடி எல்லாமே சொன்னாங்க. பத்திரிகையாளர்னு பொதுமக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல இது ஏன் உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம்னா, அவர் வந்து ஏமாத்தல, அவரும் நம்பி ஏமாந்துட்டாரு. ரமேஷ்ன்ற ஒரு நபர் வந்து எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்ற விளக்கத்தை வந்து காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் தமிழக முதல்வருக்கும் காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களை பத்தி நாங்க சொல்றோம். ஏன்னா தவறு மீண்டும் நடக்க கூடாது, யாரும் பாதிக்க கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்த ஒரு. ஏன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட சவுதியில வேலை பார்த்திருந்தீங்க, புதிய தலைமுறையில வேலை பார்த்திருக்கீங்க, அதுக்கப்புறமா நிறைய வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்திருக்கீங்க, கவிதை எழுதியிருக்கேன், கதை எழுதியிருக்கேன், கட்டுரை எழுதியிருக்கேன். ஆமா, நீங்க வந்து உங்களோட பாரம்பரியமான ஒரு இதுல இருக்கீங்க. இன்னும் சொல்லணும்னா உங்க அக்கா பொண்ணதான் நம்ம அமைச்சர் நாசர் ஐயாவுக்கு பேட்டியை வந்து மகனுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். சோ உங்க பூர்வீகமான பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல இவ்வளவு ஒரு அசிங்கம் வர அளவுக்கு இந்த மாதிரி சம்பவத்தை உங்க வீட்டுல எப்படி எதிர்கொண்டுகிட்டாங்க? நம்ம தப்பு பண்ணல, நான் வந்து சத்தியமா நானும் கையரும் இதுல தப்பு பண்ணல, நம்பி கழுத்தறுத்ததுதான். யார் அறுத்தா? ரமேஷ் மீது ஏன் அப்போ ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் சட்டப்படி எடுக்க மாட்டேங்கிறாங்க? சட்டப்படி எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க.
அடுத்த கட்டங்கள் என்னன்னு நம்ம பொறுத்து. சரி, நீங்க இது ஒரு கம்ப்ளைண்ட் உங்களை சார்பா அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணுவீங்க. கண்டிப்பா. பரவாயில்ல. இந்த அளவுக்கு ஒரு நட்புக்கு மரியாதை கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பணத்தை வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதுல எங்க கையிலின் சார்பா நாங்க உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்க பயணம் தொடர்ந்து நீண்ட பயணமா நடக்கணும். இனி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்ட யாருக்கிட்டயும் நீங்க ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா ஆத்தரைட் பர்சன் கிட்ட ரெஃபர் பண்ணா மட்டும்தான் அரசு ஏத்துக்கும்ன்றத இப்ப உங்களுக்கே தெரியப்படுத்திருப்பாங்க. என்ஆர்ஐ எஸ்பி மேடம் எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாருக்கிட்டே இன்ஃபுளுன்ஸ் கிடைக்காது. இப்ப எனக்கு ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் இது, நான் சொன்னேன் உங்களுக்கு இருக்க இன்ஃபுளுன்ஸை வச்சு நம்ம பணம் வாங்கிட்டோன்றதுக்காக அது குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சட்டப்படி எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படவில்லை என்றால் இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை காவல்துறையினர் மீதும் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்பது செந்திலோடைய கோரிக்கையா இருக்கு. அந்த கோரிக்கைக்கு நீங்க லாஸ்ட் வரையும் உறுதுணையா இருப்பீங்களா? கண்டிப்பா. அவருக்கு இதுவரை பணம் வாங்கி கொடுக்கறதால உறுதுணையா இருந்தேன். இப்ப அடுத்த கட்டங்கள் அவர் எஸ்பி ஆபீஸ்ல போய் அங்க பார்க்க சொல்லியிருக்காங்க. மீனா இப்ப எங்க அனுப்பியிருக்காங்க அந்த மனு? சிதம்பரத்துக்கு அனுப்பியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் வர்றதுனால கடலூருக்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அவரை போய் எஸ்பியை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க டைரக்டா. அவர் போய் பார்த்துட்டு அது என்னன்னு அவர் பார்த்துக்கிட்டோம். எங்க நிலையத்திற்கு இவ்வளவு தூரம் உண்மைகளை சொல்லி நிறைய விஷயங்களை மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஒரு தப்பான பத்திரிகையாளரா இருப்பாங்கன்ற அந்த எண்ணத்தை அழிச்சு எங்களுடைய நட்பும் தூய்மையானது, நான் செஞ்சதுக்கு நான் பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் செஞ்சு அந்த நட்பை காப்பாத்திருக்கீங்க. எங்க நிலையத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சோம். வணக்கம் ஐயா.